Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மீட் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்வீங்க. ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தண்ணீரை அண்ணாந்து குடி. நம்ம சொல்லுவோம்ல தண்ணியை வந்து அண்ணாந்து குடி அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? தண்ணியை வந்து அண்ணாந்து குடி அப்படின்னா அண்ணாந்து குடி இல்ல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ அண்ணாந்து குடிக்கிறதுக்கு ஸ்கை ட்ரிங்க், ஸ்கை ட்ரிங்க். ஓகே, அண்ணாந்து குடிப்பது ஸ்கை ட்ரிங்க், அண்ணாந்து குடிப்பது. சரியா? அடுத்து தண்ணீரை அப்படின்னா the water. அப்போ தண்ணிய அண்ணாந்து குடி அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்கை ட்ரிங்க் த வாட்டர், ஸ்கை ட்ரிங்க் த வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் தண்ணிய வாய் வச்சு குடிக்காத. நம்ம சொல்லுவோம்ல தண்ணிய வந்து வாய் வச்சு குடிக்காத. இது எப்படி சொல்றது பாருங்க. இது நெகட்டிவ் சென்டென்ஸ் தான், இல்ல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப ஃபர்ஸ்ட் எழுதுவோம். நெகட்டிவ்னால அங்க டோன்ட் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். சரியா? அப்ப வாய் வச்சு குடிக்காத அப்படின்னா don't sip. வாய் வச்சு குடிக்காத நெகட்டிவ் don't sip. ஓகே, don't sip அப்படின்னா வாய் வச்சு குடிக்காத. எது? தண்ணிய, the water. ஓகே, அப்ப தண்ணிய வாய் வச்சு குடிக்காத அப்படின்னா don't sip the water, don't sip the water. ஓகே, நெக்ஸ்ட் அவரை இங்க கூட்டிட்டு வாங்க. நம்ம சொல்லுவோம்ல அவரை வந்து இங்க கூட்டிட்டு வா, இல்ல அவரை இங்க கூட்டிட்டு வாங்க, இப்படி நம்ம சொல்லலாம். இது எப்படி சொல்றது பாருங்க. இதுல வந்து சப்ஜெக்ட் இல்ல, சோ நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இது கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றது வெர்ப், கூட்டிட்டு வரக்கூடிய செல். வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்ப கூட்டிட்டு வர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? bring. கூட்டிட்டு வர்றதுக்கு bring. bring அடுத்து யார கூட்டிட்டு வரோம்னு எழுதணும். அவரை, அவரைனா him. அடுத்து இங்க, இங்கன்னு சொல்லும்போது here. ஓகே, அப்ப அவரை எங்க கூட்டிட்டு வா, இல்ல அவரை எங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு bring him here, bring him here. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நேற்று வந்தது யாரு, இல்ல நேற்று யார் வந்தது, இந்த மாதிரி கேட்கணும்னா எப்படி கேக்குறது பாருங்க. இது வந்து பாஸ்ட், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி தான் நம்ம கேக்குறோம். ஓகே, நேற்று நடந்த விஷயம். அப்ப முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அங்க நம்ம பார்த்திருக்கோம் டிட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு. சரியா? WH கொஸ்டின் வந்தா அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து டிட் எழுதணும், அடுத்து சப்ஜெக்ட் எழுதுவோம், அடுத்து வெர்ப் எழுதுவோம், இந்த மாதிரி எழுதுவோம் தானே. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் மார்க். ஆனா இங்க பாருங்க, நேற்று வந்தது யாரு, இது வந்து கொஸ்டின் கேக்குறோம், இன்னொன்னு பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி கேக்குறது. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம டிட் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பாருங்க, நேற்று வந்தது யாரு, ஓகே யாருன்னே தெரியாது, வந்தது யாரு, சாப்பிட்டது யாரு, இல்ல யாரு சாப்பிட்டது, இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்கும் போது யார் அங்க போனது, இல்ல போனது அங்க யாரு, இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது அங்க டிட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த யாரு, யாரு வந்தது, இல்ல வந்தது யாரு, இப்படி கேட்கும் போது யார், ஹூ, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். WH கொஸ்டின். ஓகே, இததான் நம்ம சப்ஜெக்டா எடுத்துக்கோம். அடுத்து வெர்ப், வந்தது பாஸ்ட். அப்போ வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், அதோட பாஸ்ட் கேம். இந்த மாதிரி தான் எழுதணும். இதுக்கு இடையில நீங்க டிட் எதுவுமே சேர்க்க கூடாது. சரியா? அப்போ யார் சொன்னது அப்படின்னு சொல்லும்போது who said. ஓகே, அப்ப யார் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லும்போது who ate. இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ வந்தது யாரு, இல்ல யார் வந்தது அப்படின்னு கேட்கும்போது who came, who came. ஓகே, அடுத்து நேற்று yesterday. அப்போ நேற்று வந்து யார் வந்தது, இல்ல நேற்று வந்தது யாரு, இந்த மாதிரி கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? who came yesterday, who came yesterday. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. காஃபிய வந்து ஆத்தி குடி அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்லலாம்? காஃபிய ஆத்தி குடி அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்றது பாருங்க. காஃபிய ஆற்றுறதுக்கு என்ன சொல்லுவோம்? காஃபிய ஆற்றணும் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து குடிக்கணும் தானே. அப்ப காஃபிய ஆற்றுறதுக்கு
அந்த ஆற்றுறதுக்கு cool down. Cool down. அடுத்து coffee அப்படின்னா the coffee. அப்போ cool down the coffee அப்படின்னா காஃபியை ஆற்றுறது. அதுக்கப்புறம் குடிக்கிறது and drink. குடிக்கிறதுக்கு drink. அடுத்து கூட ஒரு இட்டு கூட சேர்த்துடலாம். ஓகே, அப்போ drink it. அப்ப காஃபியை ஆற்றி குடி அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்றது? Cool down the coffee and drink it. Cool down the coffee and drink it. Okay. Next, பாலை ஆற்றி குடி. நம்ம சொல்லுவோம்ல, பாலை வந்து ஆற்றி குடி அப்படி. இது எப்படி சொல்றது? பாருங்க, பாலை ஆத்துறது. Cool down. Cool down the milk. Then பால், milk. Okay. Cool down the milk அப்படின்னா பாலை ஆற்றுறது. அடுத்து குடிக்கிறது and drink it. கூட ஒரு இட்டு போட்டுடலாம். அப்ப பாலை ஆற்றி குடி அப்படின்னா cool down the milk and drink it. Cool down the milk and drink it. Okay. Next, காஃபி ஆறட்டும். நம்ம சொல்லுவோம்ல, காஃபி சூடாகட்டும். காஃபி வந்து இப்ப ரொம்ப சூடா இருக்கு, சோ காஃபி வந்து சூடாகட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, காஃபி சூடாகட்டும் இல்ல காஃபி ஆறட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? இங்க பாருங்க, ஆறட்டும், டும் ஒரு செயல் செய்யட்டும், தூங்கட்டும், படிக்கட்டும், விளையாடட்டும், அந்த டும் அப்படின்னு வரும்போது நம்ம லெட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த டும் லெட். அடுத்து let the coffee. Sorry. Okay, let the coffee. அடுத்து ஆறதுக்கு cool down. Okay, அப்ப காஃபி ஆறட்டும் இல்ல காஃபி சூடாறட்டும் அப்படின்னா let the coffee cool down. Let the coffee cool down. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அத யாரு கொடுத்தது? நம்ம கேட்போம்ல, அத யாரு கொடுத்தது இல்ல அத கொடுத்தது யாரு, இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். இப்படி கேட்கும்போது எப்படி கேட்கறது? பாருங்க, அத யாரு கொடுத்தது, யாருன்னு தெரியாது. சரியா, சப்ஜெக்ட் யாருன்னு தெரியாது. அப்ப யாரு கொடுத்த, பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நம்ம கேட்கிறோம். ஓகே, ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அப்போ எப்படி எழுதுறது? யாரு, who. அடுத்து என்ன வரணும்? verb. whoக்கு அடுத்து நம்ம பாஸ்ட பத்தி கேட்கும்போது did எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். சரி, அந்த who யாரு கொடுத்தது, யாரு சொன்னது, யாரு பேசினது, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த யார் who அதுக்கு அடுத்து என்ன வரணும்? verb, அதுவும் past. ஓகே, கொடுத்தது, கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல give, அதோட past gave. ஓகே, who gave அப்படின்னா யார் கொடுத்தது இல்ல கொடுத்தது யாரு அப்படின்னு கேக்குறது. அதை it இல்லனா that, it இல்லனா that. ஓகே, அப்போ அதை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லணும்னா who gave it, who gave it. ஓகே, இல்லனா who gave that. ஓகே, இது அத உனக்கு யார் கொடுத்தது? இங்க பாருங்க, அத உனக்கு, உனக்குன்னு வந்துச்சுன்னா இது எப்படி சொல்றது? அத உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னா இது எப்படி சொல்றது? இதுல அந்த உனக்கு அப்படிங்கிறது சப்ஜெக்ட் கிடையாது, அது ஆப்ஜெக்ட். சரியா, அப்ப அந்த யாரு கொடுத்தது இல்ல எப்படி எழுதுறது? யாரு கொடுத்ததுன்னா who gave, who gave யாரு கொடுத்தது. அடுத்து யாருக்கு கொடுத்த? உனக்கு, உனக்குன்னா you, இது வந்து ஆப்ஜெக்ட். சரியா, அடுத்து என்ன? அதை, it இல்லனா that போடலாம். ஓகே, அப்போ அத உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது who gave you it, who gave you it. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ வந்து பாத்தியா? நம்ம கேட்போம்ல, அவன் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான், நீ அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ வந்து பாத்தியா அப்படின்னு எல்லாம் கேட்போம்ல. இது எப்படி கேக்குறது? பாருங்க, நீ அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ வந்து பாத்தியா அப்படின்னு கேக்குறது. முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நம்ம கேக்குறோம். அப்போ இல்ல பாருங்க, முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நம்ம கொஸ்டின் கேக்குறோம். இன்னொன்னு என்னது? சப்ஜெக்ட் வந்திருக்கு பாருங்க, நீ அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ பாத்தியா. அப்ப இங்க வந்து நம்ம டிட் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்போம் தானே.
அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதே did தான். இங்க WH கொஸ்டின் எதுவும் வரல. சோ நம்ம did தான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் நீனா you. அடுத்து என்ன வரணும்? verb. அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ பாத்தியா? பார்க்கக்கூடிய செயல். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. அத அப்படியே எழுதணும். ஓகே, இங்க வந்து did வந்திருக்கனால verb present formல தான் இருக்கும். சரி, அடுத்து அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அப்போ அவனுடைய அப்படின்னா his, அவனை அப்படின்னா him, அவனுடைய அப்படின்னு சொல்லும்போது his. ஓகே, possessive his. அடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஓகே, அப்போ நீ அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ வந்து பாத்தியா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேக்குறது? Did you see his WhatsApp status? Did you see his WhatsApp status? ஓகே, இதே இது நீ அவளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ பாத்தியா? அவளுடைய ஒரு பொண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம். அவளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ வந்து பாத்தியா அப்படின்னு கேக்குறோம். இது எப்படி கேக்குறது? பாருங்க, did you see her? इसका பதில் her வரும். ஓகே, did you see her WhatsApp status? Did you see her WhatsApp status? ஓகே, நெக்ஸ்ட் உன் திருமணம் எப்போ நம்ம கேட்போம்ல, உன் கல்யாணம் எப்போ, உன் மேரேஜ் எப்போ, இந்த மாதிரி நம்ம கேட்போம் தானே. இது எப்படி கேக்குறது? உன் மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்கும் போது பாருங்க, இது வந்து ஒருவருடைய நிலையை பற்றி நம்ம கேட்கிறோம். ஓகே, அப்ப இங்க வந்து என்னது மெயின் வெர்பா நம்ம வந்து be verb தான் சேர்ப்போம். அங்க be verb யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா when. ஓகே, when க்கு அடுத்து நம்ம be verb தான் சேர்ப்போம். when க்கு அடுத்து நம்ம is. ஓகே, உன் திருமணம் எப்போன்னு கேக்குறோம். ஓகே, அப்போ when is, அடுத்து என்ன வரணும்? உன் திருமணம் அப்படின்னா your wedding, இல்லைனா your marriage. ஓகே, இப்படியும் கேட்கலாம். அப்போ உன் திருமணம் எப்போ அப்படின்னு கேக்குறதுக்கு when is your wedding, இல்லைனா when is your marriage. ஓகே, இதே இது அவனுடைய திருமணம் எப்போ, அவனுடைய திருமணம் எப்போ அப்படின்னு கேட்போம்ல. இது எப்படி கேக்குறது? பாருங்க, when is your, அதுக்கு பதிலா his யூஸ் பண்ணணும். அவனுடைய his. when is his wedding, இல்லனா when is his marriage. ஓகே, நெக்ஸ்ட் அவனுக்கு என் போன் நம்பர் தெரியும். அவனுக்கு வந்து என் போன் நம்பர் என்னது தெரியும் அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்றது? அவனுக்கு என் போன் நம்பர் தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா இத வந்து ஒரு விஷயம் தெரியும், தெரியாது, இந்த மாதிரி பிடிக்கும், பிடிக்காது, வேணும், வேண்டாம், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது இத சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் நம்ம சொல்லுவோம். சரி, அப்ப இது எப்படி சொல்றது? சிம்பிள் பிரசன்ஸ் படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றேன். அவனுக்கு தெரியும். அப்போ அவனுக்கு he. அடுத்து என்ன வரணும்? verb வரும். தெரியும், தெரியறதுக்கு no. கூட என்ன வரும்? yes வரும். yes சேர்ப்போம். இங்க வந்து சப்ஜெக்ட் he வந்திருக்கு. he, she, it சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வரக்கூடிய verb கூட yes இல்லனா es இல்லனா is சேர்ப்போம். அது es வருமா, es வருமா, es வருமானா அது the verb ஓட ஸ்பெல்லிங்க பொறுத்து தான் தெரியும். லாஸ்ட் w ல முடிஞ்சிருக்கு. சோ yes மட்டும் சேர்த்தா போதும். சரியா? அப்போ he knows, அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? என் போன் நம்பர். அப்போ என்னுடைய போன் நம்பர், my phone number. ஓகே, ஓகே, அப்ப அவனுக்கு என் போன் நம்பர் தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா he knows my phone number. he knows my phone number. ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு வாய் சாப்பிடு நம்ம சொல்லுவோம்ல, பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்லுவோம் தானே, இன்னும் ஒரு வாய் தான், இன்னும் ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, இன்னும் ஒரு வாய் சாப்பிடு. இல்ல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அப்ப இன்னும் ஒரு வாய் சாப்பிடு, சாப்பிடக்கூடிய செயல். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. இதுதான் verb. சரி, அடுத்து இன்னும் ஒரு வாய் அப்படின்னா எப்படி சொல்றது? one more mouthful.
அப்போ இன்னும் ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னா eat one more mouthful. ஓகே, eat one more mouthful. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஊசியில் நூலைக்கோர். நம்ம சொல்லுவோம்ல ஊசியில வந்து நூலைக்கோரு அப்படின்னு. இது எப்படி சொல்றது? நூலை கோர்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? thread. நூலை கோர்க்கிறதுக்கு thread. thread. அடுத்து ஊசி, the needle. ஓகே, அப்போ ஊசியில நூலைக்கோர் அப்படின்னு சொல்றதுக்கு thread the needle. thread the needle. ஓகே, நெக்ஸ்ட், என் சட்டையை வந்து கசக்காத. நம்ம சொல்லுவோம்ல என் சட்டையை கசக்காத அப்படின்னு, என் ட்ரெஸ் கசக்காத, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்றது? பாருங்க, என் சட்டையை கசக்காதே நெகட்டிவ்ல நம்ம சொல்றோம். ஓகே, ஒரு செயலை செய்யாத அப்படின்னு. அப்போ இங்க வந்து என்னது போடுவோம்? இங்க சப்ஜெக்ட் இல்ல, சோ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்னால நம்ம டோன்ட் போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன வரணும்? verb, கசக்கக்கூடிய செயல். ஓகே, மெயின் verb. அப்போ கசக்கிறதுக்கு wrinkle. கசக்கிறதுக்கு என்னது? wrinkle. don't wrinkle அப்படின்னா கசக்காத. don't wrinkle, கசக்காத. என் சட்டை, my shirt. ஓகே, அப்ப என் சட்டையை கசக்காத அப்படின்னா don't wrinkle my shirt. don't wrinkle my shirt. ஓகே, அடுத்து, உன் சட்டை கசங்கி இருக்கு. உன் சட்டை கசங்கி இருக்கு, உன் ட்ரெஸ் கசங்கி இருக்கு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. இப்படி உன் சட்டை கசங்கி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இது வந்து சட்டையோட நிலையை பற்றி சொல்றோம். ஓகே, உன் சட்டை கசங்கி இருக்கு அப்படின்னு சட்டையோட நிலையை பற்றி சொல்றோம். இங்க வந்து மெயின் வெர்பா நம்ம எது யூஸ் பண்ணுவோம்? பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கசங்கிறதுக்கு நம்ம வந்து என்னது? மெயின் வெர்பு wrinkled அப்படின்னா அது வந்து நம்ம மெயின் வெர்பா எடுக்க மாட்டோம், அத அட்ஜெக்டிவா எடுப்போம். சரியா? இப்போ இந்த wrinkle கசக்காதேன்னு சொல்றோம்ல, இது வந்து மெயின் வெர்பு, கசக்கக்கூடிய செயல், கசக்காத அப்படின்னு சொல்றோம், அந்த செயலை செய்யாத அப்படின்னு. அப்ப இது வந்து மெயின் வெர்பா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? மெயின் வெர்ப். ஓகே, இந்த wrinkle வந்து மெயின் வெர்பா பேஸ் ஃபார்ம் பிரசன்ட் ஃபார்ம் இருக்குல்ல, B1, இந்த பிரசன்ட் ஃபார்ம்லயும் இது யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு என்னன்னா noun. இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து இந்த wrinkle யூஸ் பண்ணுவோம். நவுனாவும் யூஸ் பண்ணுவோம், அடுத்து என்னது மெயின் வெர்பாவும் யூஸ் பண்ணுவோம். அந்த மெயின் வெர்ப்ல B1 பிரசன்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். அதே இது ஒரு சட்டை கசங்கி இருக்கு அப்படின்னா சட்டையோட நிலையை பற்றி சொல்றோம். அப்போ அங்க இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது அந்த பி வெர்ப். சரியா? அததான் நம்ம மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். அந்த கசங்கிறது அட்ஜெக்டிவா மாறிடும். கசங்கிறது என்னது? அட்ஜெக்டிவா மாறிடும். இப்ப பாருங்க, உன் சட்டை கசங்கி இருக்குன்னா உன் சட்டை, யுவர் ஷர்ட், இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, யுவர் ஷர்ட், இது வந்து என்னது? சப்ஜெக்ட். அடுத்து என்ன? இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது நம்ம இந்த பி வெர்ப். இஸ் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்? இங்க பாருங்க, ஒரே ஒரு சட்டையை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஓகே, ஒன்னே ஒண்ணு. அப்போ நம்ம வந்து இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு என்னன்னா இருக்கு, பிரசன்ட். பிரசன்ட்னா இஸ். இது பாஸ்ட்னா இந்த இடத்துல வாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, முடிச்சு போன விஷயத்தை பத்தி பேசும்போது அப்ப பிரசன்ட்னால இஸ். ஓகே, அடுத்து என்ன வரணும்? அட்ஜெக்டிவ். கசங்கி இருக்கு, அப்ப என்ன? wrinkled. டி மட்டும் சேர்த்தா போதும். சரியா? wrinkled. இந்த wrinkled வந்து நம்ம B2 பாஸ்ட் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து B3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு அட்ஜெக்டிவ்க்கு இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, wrinkled. அப்போ இப்ப நம்ம அட்ஜெக்டிவா நம்ம இதை யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ உன் சட்டை கசங்கி இருக்கு அப்படின்னா your shirt is wrinkled. your shirt is wrinkled. ஓகே, புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட், எனக்கு அவளுடைய பெயர் வந்து தெரியும். லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்வொர்க். சரியா? எனக்கு வந்து அவளுடைய பெயர் தெரியும் அப்படின்னு சொல்றேன். இதை எப்படி சொல்லலாம்? இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.